யோபு கடவுளிடம் வேண்டுகிறார். யோபு ஒரு பக்தியுள்ள மனிதர். அவர் கடவுளை நம்பினார், தீமையை வெறுத்தார். யோபு ஒரு செல்வர். அவருக்கு 7 மகன்களும் 3 மகள்களும் ஏராளமான ஆடுகளும் ஒட்டகங்களும் எருதுகளும் கழுதைகளும் இருந்தன. தனக்கு இவை அனைத்தையும் கொடுத்த கடவுளுக்கு ஒரு உண்மை உள்ளவராக இருந்தார். ஆனால் கடவுள் யோபுவை சோதித்தார். அவருடைய ஆட்டு மந்தைக்குள் கொள்ளையர்கள் புகுந்தனர். அவர்கள் இடையர்களை கொன்றுவிட்டு விலங்குகளை பறித்து சென்றனர். ஆயினும் யோபு மனம் தளரவில்லை. அவர் கடவுளை நம்பினார். விரைவிலேயே 2வது அழிவு வந்தது. அவருடைய மகன்களும் மகள்களும் உண்பதற்கு கூடியிருக்கையில் சுழல் காற்று வந்து வீட்டை அழித்தது. யோபுவின் மகன்களும் மகள்களும் இடுபாடுகளில் சிக்கி இறந்தனர். இந்த துயர நிகழ்ச்சியை கேள்விப்பட்ட யோபு, நான் ஆடை கூட இல்லாமல் இந்த உலகத்திற்கு வந்தேன். இறக்கின்ற போதும் அப்படியே இருப்பேன். ஆண்டவர் கொடுக்கின்றார், அவரே எடுக்கின்றார். அவரை நான் போற்றுகின்றேன் என்று சொன்னார். ஆனால் மேலும் மோசமான துன்பங்கள் யோபுவுக்கு வந்தன. அவர் ஒரு தொழுநோயாளி ஆனார். அவருடைய உடல் முழுவதும் புண்கள் நிறைந்தன. பெரும் செல்வராகிய யோபு குப்பை மேட்டில் உட்கார்ந்தார். அவர் உடைத்த பானை ஓட்டினால் தன்னையே சொரிந்து கொண்டார். யோபுவின் மனைவி தன் கணவனிடம் வந்து, கடவுள் மீது நீர் கொண்டிருந்த நம்பிக்கை உமக்கு என்ன செய்துள்ளது பாரும். கடவுளை சபித்து இறந்துவிடும் என்று சொன்னாள். ஆனால் யோபு அவளிடம், நீ கடவுளை அறியாத மனிதர் போல் பேசுகிறாய். அவர் அனுப்பும் நல்லவற்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படியானால் அவருடைய கையிலிருந்து வரும் தீமையையும் நாம் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கேட்டார். யோபுவுக்கு 3 நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் அவருக்கு ஆறுதல் சொல்ல விரும்பினர். ஆனால் அவருடைய துன்பங்களை பார்த்ததும் அவர்கள் அழுதனர். அவர்கள் அவர் அருகே 7 இரவும் 7 பகலும் அமர்ந்திருந்தனர். அவர்களில் யாரும் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஏனென்றால் யோபுவின் துன்பம் அவ்வளவு பெரிது என அவர்கள் கண்டனர். பின்னர் யோபு கடவுளோடு பேசி அவருடன் விவாதிக்க தொடங்கினார். அவர் தம் துன்பங்களை குறித்து முறையிட்டார். மாசற்ற மனிதராகிய தமக்கு இவ்வளவு துன்பங்களை அனுப்பிய கடவுளை குறித்து முறையிட்டார். யோபுவின் நண்பர்கள் பதற்றம் அடைந்தனர். அவர்கள் கடவுள் சார்பாக பேசினர். நீர் எப்படி கடவுள் மீது குற்றம் சாட்ட முடியும்? கடவுள் நீதிமான் என்று எல்லோருக்கும் தெரியும். அவர் நன்மைக்கு கைமாறு கொடுக்கின்றார், தீமைக்கு தண்டனை கொடுக்கிறார். நீர் இந்த தண்டனை பெறுவதற்கு தகுதியற்றவராயின் உமக்கு இந்த துன்பத்தை அனுப்பியிருக்க மாட்டார் என்று சொன்னார்கள். ஆனால் யோபு தாம் சொன்னது சரியென்று நினைத்தார். அவருடைய நண்பர்களோ யோபு தவறு செய்திருக்க கூடும் என்று அவருக்கு தெளிவாய் உணர்த்துவதற்காக நீண்ட நேரம் பேசினர். ஏனெனில் கடவுள் அநீதி உள்ளவராக இருக்க இயலாது. ஆனால் யோபு விடவில்லை. கடவுள் ஏன் உண்மை உள்ளவராக நடப்பவர்களுக்கு தீமையை அனுப்புகிறார் என்று அறிய விரும்பினார். பின்னர் கடவுள் சூறாவளியின் நடுவே யோபுவிடம் பேசி அவரிடம் கேட்டார், நான் கணக்கு சொல்ல வேண்டுமென்று கேட்க நீ யார்? உன்னால் அறிந்து கொள்ளாத இயலாத காரியங்களை குறித்து நீ ஏன் பேசுகிறாய்? பூமியின் அடிப்படைகளில் நான் அமைத்தபோது நீ எங்கே இருந்தாய்? கடலினின்று நிலத்தை நீயா பிரித்தாய்? பகலுக்கும் இரவுக்கும் குறிப்பிட்ட நேரத்தை நீயாய் கொடுத்தாய்? பூமியின் விலங்குகளுக்கு நீயா உணவு கொடுக்கிறாய்? யோபு இந்த கேள்விகளுக்கு செவிமடுத்தார். ஆனால் அவரால் விடை சொல்ல இயலவில்லை. நாம் புரிந்து கொள்வதற்கு மேலாக கடவுள் மிக பெரியவராயிருக்கிறார் என உணர்ந்தார்.
யோபு ஆண்டவருக்கு பதில் சொன்னார், நீர் எதையும் செய்யக்கூடியவர் என்பதை இப்போது நான் உணர்கிறேன். நீர் திட்டமிடுவதை நிறைவேற்றுகின்றீர். நீர் உம்மை பற்றி சொல்ல வேண்டும் என்று நான் விரும்பியது என் அறியாமையால்தான். உம்முடைய திட்டங்கள் மகத்தானவை, அவற்றை என்னால் புரிந்து கொள்ள இயலாது. இதுவரை நானும் மற்றவர்கள் சொன்னதை கேட்டு உம்மை அறிந்திருக்கிறேன். ஆனால் இப்போதே என் கண்களால் உம்மை கண்டு கொண்டேன். எனவே நான் சொன்ன அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். உம்மிடம் என் நம்பிக்கையை வைக்கிறேன் என்றார்.